Taste the Daily. Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post-Basic BSc. பொதுவா ஒரு ஊரு நாடுனா அதுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கணும், மனம் இருக்கணும். He even used words like fraud, பொய் சொல்றாரு, narcissistic behavior அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாரு. இல்லை என்னைய பற்றி மட்டும் அவர் பேசலை. அவர் வந்து சிம்பு சாரை பற்றி பேசியிருக்காரு, அட்லி சாரை பற்றி பேசியிருக்காரு, சங்கர் சாரை பற்றி பேசியிருக்காரு, அந்தனன் பற்றி பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஏதோ ஒரு மனநிலை பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு அவர் சீரியஸாக சீக்கிரமாக போய் பார்த்துட்டாருன்னா அவர் பண்ண 3-4 படத்தோடைய டேரக்டர்ஸ்கிட்ட கேட்டாலே தெரியும். பல்ல இப்படி வச்சுக்கிட்டு ப்ரோ பல்ல இறக்குங்கன்னா இறக்கவே மாட்டாப்புல. நான் அப்படி தான் நடிப்பேன், முடிஞ்சா நீ ஷூட் பண்ணிக்கோ இல்லைனா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல. இப்படி வச்சுக்கிட்டு சுத்தமாக நடிப்பறாதுங்க அவருக்கு. அவர் என்னைய சொல்கிறாரு, நான் டைரக்ஷன் தெரியல என்ன பண்ணது. அது இல்லாமல் எனக்கும் மிரட்டலாக ஒரு 3-4 மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்காரு. நான் வந்து இனி வரவிருக்கும் ப்ரொடியூசர்களை நான் காப்பாற்றினேன் இவர்கிட்ட இருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை. அதுக்கு ஈக்குவலாக வேற ஒரு படம் இருக்குது அப்படின்னா அது நம்ம சம்மந்தப்படுத்த முடியாதுல்ல. உடனே அது காப்பி ஆகிடுமா? அவர் அட்லியே திட்டாரு, அப்புறம் நான் என்னைக்கு எந்த இடத்துலங்க? என்னைய வந்து எங்கள் அம்மா அப்பா நல்லபடியாக தான் வளர்த்துருக்காங்க. ஒரு இயக்குனரை மரியாதை இல்லாமல் பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க என்னன்னு அவருக்கு தெரியல. மேபி அவர் வளர்ப்பு முறை அந்த மாதிரி இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. இவர் பேசுறதுக்கு முன்னாடி என்னங்க தகுதி இருக்கு? ஒரு படம் ஓடிடுச்சு, அவன் படம். அது நாங்கள் ஒரு பட்ஜெட் பேசணும், அந்த பட்ஜெட் அவர் பண்ணுறேன் அப்படின்னா நடுவில் புந்து இவர் தான் கிடத்து விட்டார். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, ஒரு சாங் பண்ணுறதுக்காக நாங்கள் பாண்டிச்சேரிக்கு லொக்கேஷன் பார்க்கணும். ஏன்னா அவர் மாஃபியான்லாம் சொல்லியிருந்தாரு. இவர் பின்னாடி இருக்க 2-3 பேர் சேர்ந்து இந்த மாதிரி என்னை பார்த்தா இப்போ பாருங்க ப்ரோ மாஃபியா மாதிரி இருக்குங்களா? பட் அவர் மிரட்டல் மெசேஜ் அனுப்பிச்சாருன்னு சொன்னாங்க. அது உங்களால் காட்ட முடியும்? நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. ஓகே, நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். இது சரி, இவ்வளோ விஷயங்கள் முதல்ல 46 ப்ரொடியூசரை நான் சீட் பண்ணிட்டேன், ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் ஏன் முதல்ல கேட்கணுன்ற நான் என் மேலே தப்பு இருந்திருந்தா அவர் இந்நேரம் அவர் சொல்கிறாருல நான் டாக்குமெண்ட் வச்சுருக்கேன், அதை வச்சுருக்கேன், இப்போ கேஸ் போடட்டும். நான் பண்ணது தப்புனா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இத்தனை வருஷம் சும்மா இருந்தாங்க? நான் லாஜிக்காக தானே கேட்குறேன். சிம்பு சாரை பற்றி பேசுகிறாரு, சங்கர் சாரை பற்றி பேசுகிறாரு, அட்லி சாரை பற்றி பேசுகிறாரு. இவங்களெல்லாம் பற்றி பேசினா இது போல்ட் ஸ்பீச்சுங்களா? எனக்கு உண்மையிலே புரியல. அவங்களாம் எந்த இடத்துல இருக்காங்க, இவர் எந்த இடத்துல இருக்காரு? ஆர்எஸ் கார்த்திக்னு ஒரு ஆக்டர், அவருக்கும் உங்களுக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரில. ஏன்னா அவர் பேசின ஒரு இன்டர்வியூவில் வந்து உங்களை கடுமையாகவே விமர்சித்து நல்லாவே தாக்கி பேசியிருந்தாரு. அண்ட் ஹி ஈவன் யூஸ்ட் வேர்ட்ஸ் லைக் ஃப்ராடு, பொய் சொல்கிறாரு, நார்சிஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாரு. ப்ரொடியூசரை ஏமாத்துறவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அந்த 46ங்கிற படம் வந்து நீங்கள் நிறைய செலவு எடுத்து விட்டுட்டீங்க. ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் சொல்லி அதுக்கப்புறமா நம்ம ஏற்றிக்கலாம், ப்ரொடியூசர் என்ன பண்ண போகிறாரு, காலை விட்டப்புறம் அவங்க மீதி போட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் சொன்னதுல எவ்வளோ உண்மை இருக்குது? ஆக்சுவலாக நான் அவருக்கு எந்த பதிலும் நான் சொல்ல விருப்பப்படலை. ஓகேங்களா? ஏன்னா இப்போது இந்த சுரேஷ் சார் மேட்டரில் என் மேட்டரில் கான்ட்ரவர்சிஸ் ஆகிட்டு இருக்கும்போது இவராக என்ன பண்ணுறாரு, வாலண்டியராக உள்ள போயிட்டு நான் அந்த யூடியூப் சேனல் ஆங்கர்கிட்டே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர் ஆக்சுவலாக அவர்கிட்ட கேட்டிருக்கணும். அவங்களுக்குள்ள பிரச்சனை இப்போ எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் வந்து உள்ள நுழைஞ்சு எல்லா யூடியூப் இன்டர்வியூஸ்லும் நாங்கள் ப்ரொமோஷன்ஸ்க்காக பேசின எல்லா யூடியூப் இன்டர்வியூஸ்லையும் போயிட்டு கமெண்ட்டை போடுறது 46 படத்தை பற்றி இவ்வளோ பெரிய பேராகிராஃப் யாருமே அதை கண்டுக்கவே இல்லை. யாருமே கண்டுக்கல. உடனே இவராக வாலண்டியராக போயிட்டு இந்த விஷயங்களை பற்றிலாம் தப்பாக சொல்லி. பட் என்ன விஷயம்னா, இதில் என்னைய பற்றி மட்டும் அவர் பேசலை. அவர் வந்து சிம்பு சாரை பற்றி பேசியிருக்காரு, அட்லி சாரை பற்றி பேசியிருக்காரு, சங்கர் சாரை பற்றி பேசியிருக்காரு, அந்தனன் பற்றி பேசியிருக்காங்க, இன்னும் எத்தனையோ பேரை பற்றி பேசியிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஏதோ ஒரு மனநிலை பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னென்னு அவர் சீரியஸாக சீக்கிரமாக போய் பார்த்துட்டாருன்னா அவருடைய உடல்நிலை கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. அண்ட் அவருக்கான தொடர்பு எனக்கு என்ன அப்படின்னா, 46 படத்தில் அவர் ஹீரோவாக நடித்தார். 2 ஹீரோவில் ஒரு ஹீரோவாக நடித்தார். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக தான். நான் தான் அவரை கால் பண்ணி இந்த படத்தில் நடிக்கிறீங்களா எப்படி இப்படின்னு கேட்டேன். படத்தில் நடித்தார். ஆனால் எனக்கு வந்து அவர் நடித்த விஷயங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவருக்கு நடிக்கவே தெரியல. அந்த விஷயத்த வந்து அவர் பண்ண 3-4 படத்தோடைய டேரக்டர்ஸ்கிட்ட கேட்டாலே தெரியும். பல்ல இப்படி வச்சுக்கிட்டு ப்ரோ பல்ல இறக்குங்கன்னா இறக்கவே மாட்டாப்புல. நான் அப்படி தான் நடிப்பேன், முடிஞ்சா நீ ஷூட் பண்ணிக்கோ இல்லைனா போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல. இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே நடிப்பாப்புல. நான் சொல்ல கொஞ்சம் ப்ரொஃபைலாக வச்சு எடுக்கிறேங்க அப்படின்னாலும் இல்லை நான் இப்படி தான் டைலாக் பேசுவேன். அதாவது ஆரம்பத்துலேருந்தே ஸ்கிரிப்டில் ஃபுல்லாக இன்வால்வ் ஆகுறது, ஸ்கிரிப்டை பற்றி பேசுறது, இதை மாற்றிக்கோங்க அதை மாற்றிக்கோங்க
பெரிய பெரிய ஆர்டிஸ்டே பவுண்டர் ஸ்கிரிப்ட் கேட்க மாட்டாங்க. இவர் அவ்வளோ இதாக சொல்கிறார், நான் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கேட்டு தான் நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னு. பரவாயில்ல, பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுத்து எல்லாம் பண்ணியாச்சு, நடிக்க ஆரம்பிச்சு. பட் சுத்தமாக நடிப்பு வராதுங்க அவருக்கு. அவர் என்னைய சொல்கிறாரு, நான் டைரக்ஷன் தெரியல என்ன. நான் ஆக்சுவலாக அந்த இன்டர்வியூ பார்க்கல, எனக்கு ஒரு 2-3 பேர் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க பண்ணியிருக்காங்கன்ட்டு. நான் சுத்தமாக நான் அவாய்ட் தான் பண்ணியிருப்பேன். இப்போ கூட அவர் அத்தனை யூடியூப் இன்டர்வியூஸில் கமெண்ட்ஸ் போடுறது, இப்போ இன்டர்வியூ இது பண்ணது, அது இல்லாமல் எனக்கும் மிரட்டலாக ஒரு 3-4 மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் அந்த மெசேஜஸை நான் ஓப்பன் கூட பண்ணல. அந்த அளவுக்கு தான் என்னோட இதுல அவர் இருக்காரு. மிரட்டல் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே, என்ன அமைச்சிருக்காரு அப்படி? இல்லைங்க, அவ்வளவு பருத்தி இல்லைங்க அந்த பையன், பாவம். அதான் சொல்றேன், அவனுக்கு ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டிருக்காரு. அதனாலதான் இது. ஏன் இப்போ இந்த நேரத்துல 46 படத்தை பத்தி பேசணும் சம்பந்தமே இல்லாம? நான் ஜின் படம் எடுத்திருக்கேன். ஒண்ணு, அவர் வந்து அவரோட தனிப்பட்ட பப்ளிசிட்டிக்காக ஒண்ணு பண்ணலாம், அதுதான். ரெண்டாவது ரீசன் வந்துட்டு அவர் ஒண்ணு சொல்லி, அவரே அதையும் சொல்லியிருந்தாரு, நான் வந்து இனி வரவிருக்கும் ப்ரொடியூசர்களை நான் காப்பாத்தினேன் இவர்கிட்ட இருந்து அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த அளவுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு இப்போ கூட எனக்கு ஜின் படத்துக்கு ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. பட் எனக்கு என்னன்னா, இந்த படத்தை நான் ஓன் பண்ணணும், நான் வந்து எடுத்து நான் இந்த படத்தை பண்ணணும். அண்ட் ஆல்சோ எனக்கு பிசினஸ் மேல இன்ட்ரெஸ்ட், ப்ரொடக்ஷன் மேல. ஏன்னா நான் பண்ண ஆட்ஸ்லாம் தெரியவே தெரியாதுங்கிறப்பல நான் பெரிய பெரிய ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். மீனா மேடம் வச்சு பண்ணியிருக்கேன், ஜிவி பிரகாஷ் வச்சு பண்ணியிருக்கேன், சஞ்சீவ் வச்சு பண்ணியிருக்கேன், நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு நான் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆட்ஸ் தெரியாதான், அத்தனை ஆட்ஸுமே நான் தான் ப்ரொடக்ஷன் பண்ணேன். அண்ட் ஆல்பம் சாங்ஸ், ஒத்த தாமரை ஆல்பம் சாங் மிகப்பெரிய ஹிட்டு. ஒரு ஆல்பம் சாங் வந்து கொரியோகிராஃபர் தான் பண்ணுவாரா? கொரியோகிராஃபர் பண்ணுவார் தான், பட் முதல்ல டிசைன் பண்றது யாரு? சாங்கை சூஸ் பண்றது யாரு? கொரியோகிராஃபரை சூஸ் பண்றது யாரு? ஆர்டிஸ்டை சூஸ் பண்றது யாரு? அண்ட் அந்த கதை, அந்த ஒத்த தாமரை சாங்ல அன்ரியல் என்ஜின் சொல்லிட்டு ஒரு புதுசான ஒரு டெக்னாலஜியை நான் தான் கொண்டு வந்தேன். அது நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்து அதுக்கப்புறம் நிறைய பேர் அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. காஸ்ட்லியஸ்ட் ஆல்பம் சாங். அந்த ஆல்பம் சாங் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு கதை இருக்கும். அந்த கதையெல்லாம் யார் பண்றது? கான்செப்ட் யார் பண்றது? அவ்வளோ ஈஸியாக சொல்றாப்புல. நான் வந்து ஒத்த தாமரை சாங் வந்து டைரக்டருக்கு என்ன வேலை, கொரியோகிராஃபருக்கு தான் வேலைன்ட்டு. இல்ல அது தப்பு. ஏன்னா என்ன ஆல்பம் சாங் வந்தாலும் டைரக்டரோட பங்கு இருக்கதான் செய்யும். கண்டிப்பா இருக்கும். இல்ல சும்மா அடிச்சு விடுறதுங்க, பேசணும் அப்படின்றதுக்காக ஏதாவது பேசிக்கிட்டு உளறிட்டு. இப்ப நிஜமா சொல்றேன், அவரை பத்தி இப்ப பேசுறதே ஆக்சுவலா நம்மளுக்கு டைம் வேஸ்ட். ஒரே ஒரு விஷயம், அவர் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு, இந்த படத்தோட கதை வந்து தி கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 19 அந்த டைம்ல வந்து ஒரு படத்தோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி கிரிமினல்ஸ் படம் வந்து நானும் பார்த்தேன். அதுலயும் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இன்ஸ்பயர் பண்றதுல தப்பு இல்லைங்க. பட் ஆனா தொயோல்ன்ற ஒரு விஷயம், இந்த ஜின்ன்ற ஒரு விஷயம் விக்கிபீடியாலே இருக்கு. அந்த தொயோல்ன்ற அந்த விக்கிபீடியால இருக்கிற பேஜ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னாவே நல்லா தெரியும். அது மேல தண்ணி படக்கூடாது, சூரிய ஒளி படக்கூடாது, நைட்டு இதுல இருந்தா எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இந்த நேரத்துல இதுக்குள்ள சாப்பாடு வைக்கணும்ன்றது அதுலயே இருக்கு. ஸோ நான் கிரிமினல்ஸை பார்த்து பண்ணணுன்றது எனக்கு அவசியமே இல்லையே. ஆனா இதே மாதிரி தான் இருந்துச்சு. அவரும் வந்து ஊர்ல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வருவாருன்ட்டு. பட் நான் பேய் தானே, அது கிரியேச்சர், சரிங்களா? ஸோ வந்து ஒரு கான்செப்ட் நம்ம எடுக்கிறோம்னா அதை பத்தின ரெஃபரன்சஸ் நம்ம பார்க்க தான் செய்யறோம். அதுக்கு ஈக்குவலா வேற ஒரு படம் இருக்கு அப்படின்னா அது நம்ம சம்மந்தப்படுத்த முடியாதுல்ல. உடனே அது காப்பி ஆயிடுமா? அவர் அட்லியே திட்டாரு, அப்புறம் நான் என்னைக்கு எந்த இடத்துலங்க சொல்லுங்க. இன்னொன்னு, அந்த 46 படத்துல வந்து என்ன விஷயம்னா, அது எனக்கும் அந்த ப்ரொடியூசர் ரொம்ப தங்கமானவர், நானே சொல்றேன். பட் அவரு என்னை தப்பா சொல்லியிருக்காரு. பட் இப்போ வரைக்கும் நான் அவரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். அவரை இவன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான் ஆக்சுவலி, சரிங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்றான். ஆக்சுவலி நான் இவர் தான் பேசுவேன். பட் தவறே வந்துச்சு. ஏன்னா என்னைய வந்து எங்கள் அம்மா அப்பா நல்லபடியாக தான் வளர்த்துருக்காங்க. ஒரு இயக்குனரை மரியாதை இல்லாமல் பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க என்னன்னு அவருக்கு தெரியல. மேபி அவர் வளர்ப்பு முறை அந்த மாதிரி இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. இவன்லாம் எல்லா டைரக்டர்ஸையும் திட்டுறது, பெரிய டைரக்டர்ஸை திட்டுறது அப்படின்லாம் வந்து ஒரு டைரக்டர், வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அப்படி திட்டுவாங்கன்னா இவர் வந்து எப்படி வந்து வளர்ந்து வருவார், அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவாருன்றது தெரியல. இவர் பேசுறதுக்கு முன்னாடி என்னங்க தகுதி இருக்கு? ஒரு படம் ஓடிடுச்சு, ஒரு படம் ஓடல. அவர் வந்து எதுக்கு வந்து இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸை, ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் திட்டணும் அப்படின்றது? என்னைய விட்டுருங்க, நான் ஒன்றுமே கிடையாது. எதுக்கு வந்து அட்லியை திட்டணும், சிம்பு சார் எதுக்கு திட்டணும், அவர் தப்போ ரைட்டோ ஒரு பத்திரிகையாளர் அந்தனன்றவரை எதுக்கு திட்டணும்? எல்லாருமே திட்டிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அந்த 46 படத்தில் எனக்கும் அந்த ப்ரொடியூசருக்குமான விஷயங்கள் தான், அது அஃபிஷியல் விஷயங்கள், பர்சனல் விஷயங்கள். அது நாங்கள் ஒரு பட்ஜெட் பேசணும், அந்த பட்ஜெட் அவர் பண்ணுறேன் அப்படின்னா நடுவில் புந்து இவர் தான் கெடுத்து விட்டார். ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, ஒரு சாங் பண்ணுறதுக்காக நாங்கள் பாண்டிச்சேரிக்கு லொக்கேஷன் பார்க்க போனோம். அப்போ எனக்கு கால் பண்ணுறேன், எதுக்கு இவனுக்கு ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு மட்டும் சாங்கு, எனக்கும் சாங் வேணும் ப்ரோ, உங்களுக்கு வேற ஒரு விஷயம் இருக்கு ப்ரோ, நீங்கள் இந்த சாங் வந்து அவர் தான் ப்ரோ, இல்லை எனக்கு சாங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை டிமாண்ட் பண்ணி அந்த இடத்துல இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சது. உடனே போய் ப்ரொடியூசர் கிட்ட போய் என்னை பற்றி தப்பா சொல்லி, பட்ஜெட் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்ட்டு. ப்ரோ 50 லட்ச ரூபா தான் அவர் செலவு பண்ணார். அந்த 50 லட்ச ரூபாய்க்கு 1 hour 30 minutesக்கான ஃபுட்டேஜ்
எந்த டேரக்டரும் எடுக்க மாட்டாங்க. அந்த 50 லட்ச ரூபாய்க்கு 1 hour 30 minutes எடுத்தாச்சு. இன்னும் ஒரு நான் இப்போ கூட சொல்றேன் அவர்கிட்ட, இன்னும் ஒரு 25 லட்சம் 30 லட்சம் இருந்திருந்தா அந்த படத்தை முடிச்சிருக்கலாம். பட் இவன் சொல்ற பேச்சை கேட்ட அவர் வந்து இல்லை பண்ணலை அப்படி இப்படின்னு சொல்லி அது பண்ணதுனால தான் அந்த படம் வந்து ஆக்சுவலாக ட்ராப் ஆச்சு. ஓகே. மற்றபடி இந்த குடும்பத்தை வச்சு மிரட்டுறது, தேனப்பன் சார் வந்து மிரட்டுறது. தேனப்பன் சார் எனக்கு கால் பண்ண, நான் தேனப்பன் சார் சொன்னேன், சார் நம்ம இதை வந்து தலையிட்டு இதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போய் மறுபடியும் அவர் வந்து பெரிய ஆளாக தான் ஆவாரே தவிர்த்து இந்த விஷயத்தை நம்ம இப்படியே விட்டுறலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் இப்போ நீங்கள் கேட்ட உடனே நான் வந்து ஏன்னா அவர் மாஃபியான்லாம் சொல்லியிருந்தாரு, இவர் பின்னாடி இருக்க 2-3 பேர் சேர்ந்து இந்த மாதிரி என்னை பார்த்தா என்னை இப்போ பாருங்க ப்ரோ மாஃபியா மாதிரி இருக்குங்களா சொல்லுங்க. பட் அவர் மிரட்டல் மெசேஜ் அனுப்பிச்சாருன்னு சொன்னாங்க, அது உங்களால காட்ட முடியும்? நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. ஓகே. நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். இது எந்த விதத்தில் மிரட்டல்ன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் தேவையில்லாத மெசேஜஸ் தானே, ஒருத்தருக்கு மெசேஜ் பண்ணி சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் பேசிக்கிட்டு அதை ஓப்பன் கூட பண்ணல. இப்போ தான் உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணுறேன். படிக்கலாமா? படிங்க. ஸோ அந்த லிங்க் அனுப்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூ லிங்க் அவருக்கு அனுப்பிச்சிட்டு, திஸ் வீடியோ யூஸ் டு எக்ஸ்போஸ் யுவர் ரியல் அக்லி ஃபேஸ். யூ குக்ட் அப் அ ஃபேக் ஸ்டோரி, ரைட்? பட் லிசன் டு திஸ் ரியல் திங் ஹேப்பன் டு 46 ப்ரொடியூசர். சிங்கிள் ட்ரூத் ஹேவ் பவர் டு பிரேக் மில்லியன்ஸ் ஆஃப் லைஸ். அப்புறம் இன்னொரு மெசேஜ், கேள்விப்பட்டேன் ஜின் கேவலமாக இருக்குன்னு, அண்ட் ஐ எம் டேம் ஷுர் யூ டோன்ட் நோ சிம்பிள் திங் அபவுட் சினிமா அண்ட் யூ டோன்ட் ஃபிட் ஃபார் டைரக்ஷன். பெஸ்ட் விஷஸ். இல்லை, எனக்கும் அவருக்கும் வந்து சுத்தமாக தொடர்பே இல்லை. அந்த 46 அந்த 2019 நடந்த ஒரு விஷயம், அதுலேருந்து இப்போ 25னா 6 வருஷமாச்சு. சுத்தமாக பேசுறது இல்லை. எதுக்கு இப்போ என்னை பற்றி வெளியில் பேசணும், எதுக்கு இப்போ என்னை பற்றி யூடியூப்லலாம் இந்த மாதிரி மெசேஜஸ் போடணும், அண்ட் எதுக்கு இப்போ எனக்கு இப்போ மெசேஜ் அனுப்பணும்? அதுவும் அவருக்கு ஒரு சம்மந்தமே இல்லாமல் சம்மந்தமே இல்லை. இப்போ நான் பேசுனது கூட கிடையாது இந்த பையன்கிட்ட. நான் டோட்டலாக கட் பண்ணிட்டேன். ஒரு நெகட்டிவிட்டி இருக்கிற ஒரு இடத்த நம்ம டோட்டலாக கட் பண்ணிடுறோம். ஓகேவா? சரி, இவ்வளோ விஷயங்கள் முதல்ல 46 ப்ரொடியூசரை நான் சீட் பண்ணிட்டேன், ஏமாத்திட்டேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. இவன் ஏன் முதல்ல கேட்கணுன்ற நான் அவர் தானே கேட்கணும். அவர் ப்ரொடியூசர் தானே வந்து கேட்கணும். என் மேலே தப்பு இருந்ததுன்னா அவர் இந்நேரம் அவர் சொல்கிறாருல நான் டாக்குமெண்ட் வச்சிருக்கேன், அதை வச்சிருக்கேன், இப்போ கேஸ் போடட்டும். நான் பண்ணது தப்புனா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். ஏன் இத்தனை வருஷம் சும்மா இருந்தாங்க? நான் லாஜிக்கா தானே கேட்கறேன். நான் தப்பு பண்ணியிருந்தா டிராப் ஆச்சு, அந்த வருத்தம் இருக்கும். பட் அதுக்காக ஒரு டைரக்டர் வந்து அக்லி ஃபேஸ்னு கேட்க வேணாம், உங்களோட இப்ப இருக்க படம் நல்லா போல அப்படின்னு இந்த அளவுக்கு நான் அவரை கெஞ்சி பார்த்துட்டேன். சார் படத்தை முடிச்சிடலாம், மற்றவங்க சொல்ற பேச்சை கேட்காதீங்க. 1.5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இப்போ கூட இருக்கு என் லேப்டாப்ல, கார்ல தான் இருக்கு. 46 படத்தோட ஃபுட்டேஜ் 50 லட்ச ரூபாய்க்கு அவ்வளோ பண்ணியிருக்கேன் நான். பைக் ரேஸ் சீக்வன்ஸ் அது அதுன்ட்டு அவ்வளோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். நான் என்ன சொன்னேன், 25 லட்ச ரூபா இருந்தால் போதும் நான் படத்தில். அந்த காலத்தில் சொல்கிறேன், ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். 25 lakhs இருந்தால் நான் முடிச்சிடுவேன். ஏன்னா அப்பவும் நான் ஆட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் அது அவர் சொன்னது உண்மையா? முதல்ல 50 lakhs சொல்லிட்டு அதுக்கப்புறமா 25 lakhs ஏற்றுனீங்களா? இல்லை 50 லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ போட்ட முடிச்சாச்சு. ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, அப்போ நானும் அவரு அதான் சொல்கிறேன், எங்களுக்குள்ளான பர்சனல் விஷயங்கள் தான். அவர் சொன்னார், பரவாயில்ல பாலா நீ முடிச்சிரு, உனக்கு எக்ஸஸ் என்ன வேணும்னு சொல்லு, நான் எங்கள் அக்கா கிட்ட கேட்டு நான் பணத்தை ரெடி பண்ணிடுறேன், நம்ம படத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் சொன்னார். நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு வேவலம் தான் இருந்துச்சு, எந்த ஒரு விஷயமும் இல்லை. இவர் பூந்து உள்ள பூந்து இந்த மாதிரி தப்பா சொல்லி ஒண்ணு உங்க மேல பயங்கர கோவம் இருக்கணும். அதான் எதுக்கு கோவம்? என்ன நல்லா தான் பேசிட்டு அக்கறை இருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுதான். ஏன்னா இல்ல இவர் வந்து நான் இப்போ மற்ற 4 டேரக்டர்ஸும் கூப்பிட்டு வரேன். ஆரியமலா டேரக்டர், அப்புறம் இன்னொன்று வந்து பாலான்னு ஒருத்தர், அவர் படம், அதுக்கப்புறம் இன்னொரு படமும். இந்த டேரக்டர்ஸ் எல்லாருமே இவர் பத்தி சொல்ற ஒரே விஷயம், இந்த மாதிரி ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு டைரக்டர் பத்தி தப்பா பேசுறது. இல்ல அவருமே அதை மென்ஷன் பண்ணிருந்தாரு. அவரும் அந்த இன்டர்வியூலயே அவர் திட்டி இருந்தார் ஆரியமாலா ப்ரொடியூசரையும். ஆமா, இவர் மேலதாங்க தப்பு இருக்கு. இப்போ ஒரு 3 படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காருன்னா உங்களுக்கு கிராஃபாவே ஒரு 3 படத்தோடைய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காப்ல. அப்ப இவர்கிட்ட தானே ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். 3 படத்துல இவர் தான் ஹீரோ, அப்ப இவர் மேலதானே ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். இல்ல இவர் போற இடத்துல எல்லாமா தப்பு இருக்கும். அது டீட்டெயிலா எனக்கு தெரியல. பட் இந்த இடத்துல 6 வருஷம் கழிச்சு நின்று போன ஒரு படத்துக்காக இப்ப வந்து உங்களை ஏன் இவ்வளவு பேசினாருன்னு கேட்கணும்னு தோணுச்சு. அதான் இல்ல அதுதான் உண்மை. ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு பயங்கரமா கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்க ஒரு விஷயத்துல நம்மளும் உள்ள பூந்து ஏதாவது ஒண்ணு பண்ணோம்னா நம்மளும் வெளில வந்துருவோம். நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த இது மறுபடியும் வைரல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க நீங்க வந்து என்னை பத்தி பேசின உடனே தான் மறுபடியும் அந்த சீக்வன்ஸோ அந்த எபிசோடோ நல்லா வைரல் ஆச்சு. அவருக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது, அதை பாத்தீங்களா? வெரி போல்ட் ஸ்பீச், சினிமாவை எதிர்த்து சினிமாவில் இந்த மாதிரி ஒரு நேர்மையான நாள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. இல்லை நான் அந்த கமெண்ட்ஸ் பார்க்கல, பட் சிரிப்பாக தான் வருது. இதில் என்ன இருக்குது போல்ட் ஸ்பீச்? இவர் வந்து ஏதாவது அரசியலை பற்றி பேசுகிறாரோ, இல்லை வந்து ஒரு விளையாட்டை பற்றி பேசுகிறாரோ, இல்லை சினிமாவில் நடக்கிற விஷயங்களை பற்றி பேசினாரோ அதெல்லாம் ஓகே. ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை பற்றி தப்பாக அக்யூஸ் பண்ணுறாரு, சிம்பு சாரை பற்றி பேசுகிறாரு, சங்கர் சாரை பற்றி பேசுகிறாரு, அட்லி சாரை பற்றி பேசுகிறாரு, இவங்களெல்லாம் பற்றி பேசினா இது போல்ட் ஸ்பீச்சுங்களா? எனக்கு உண்மையிலே புரியல.
அவங்களாம் எந்த இடத்துல இருக்காங்க, இவர் எந்த இடத்துல இருக்காரு?